அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து நல்லா ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்லா சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது. அதனால நான் ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், போட்டுக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. பாருங்கள், இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கரம் மசால் பொடி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வறுவல்லாம் பண்ணும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது சின்ன மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி, இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அரைக்கும் போது இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு இதையுமே அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கரம் மசால் பொடியில் நான் சோம்பு போடலை, அதனால் நான் இன்றைக்கி சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். பிரியாணி இலை சின்ன பீஸ் போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்க, 2 தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூளில் நான் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். அதாவது பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சைஸ்லேயே போட்டிருக்கேன். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல மட்டன் வந்து எப்பயுமே இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உருண்டு உருண்டு வரும். அப்படி இருந்தாலே சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள். இது டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிளகாய் தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு. உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் இதுக்கு பதில் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, இதையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ
இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே மசாலாம் ஒட்டி இருக்கின்றதுனால இதுலேயே ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாருங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, மட்டன் குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.